ஆண்டவரே, நீர் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீரே. ஆண்டவரே, எங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரரே, ஆராதனைக்குரியவரே, நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் என்று சொல்வோமா? எங்கள் ஆராதனை எல்லாம் பெற்றுக்கொள்கிறதற்கு நீர் ஒருவரே பாத்திரர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் என்று சொல்வோமா? நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, மாறாதவரை துதிப்போமா? அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையுள்ளவைகள், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ளவைகள். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் மாறா இயேசுவை நான் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சொல்வோமா? என் நேசரேசுவை என்றென்றும் நாங்கள் போற்றி மகிழ்வோம் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாறாதே. ஆர்ப்பின் ஜெயதோயோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அந்த பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே
என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதான். தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவே. உண்மையோடு சொல்வோமா, உமக்காக நாங்கள் ஆண்டவரே வாழ்வோம் என்று. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற யோர்தான் நதி போன்ற எப்பேற்பட்ட சோதனையிலும் அவருடைய கரங்கள் நம்மை தூக்கிவிடும். நம்மளை பாதுகாக்கும் மார்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். மார்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி கோர பயங்கரமான புயலில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் ஆமென் எங்களை காக்கும் காக்கும் கர கொண்டு மாதில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் இன்றும் இயேசுவை நாமே பாடி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்றும் என்றும் இயேசுவை மறுபடியும் பாடுவோமா, நேற்றும் இன்றும் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். இயேசு
இருக்கிற தேவன் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்தரிப்போமா. அறிவிப்புகள் 1/7/2025 செவ்வாய் காலை 5 மணி அளவிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். சபையார் யாவரும் உற்சாகமாக கலந்து கொள்ளும்படி, பரிசுத்த சாக்கிரமந்தை அனுசரிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 6/7/2025 ஜூலை மாதத்தின் முதல் ஞாயிறிலும் பரிசுத்த பந்தி பரிமாறப்படும். சபைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே அநேக ஊழியர்கள் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய பலவீனங்களிலே கர்த்தருடைய பலமுள்ள கரம் அவர்களை தூக்கி எடுக்கும்படியாக, ஊழியத்திலே அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக நாம் யாவரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஊழியர்களுக்காக, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் நம்முடைய தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுவோமாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 4வது வசனத்தையும் வாசிப்போம். மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். அவர்களை மனப்பூர்வமாய் அவர்களை நான் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இந்த வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு பனியைப் போல் இருக்கிறவர். ஆனால் சில வேளைகளிலே அவருடைய பணியை நாம் அனுபவிக்க முடியாதபடி சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதை ஆவியானவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு காரியம் இருமனம், டபுள் மைண்டட், ஆவிக்குரிய காரியங்களிலே நிலையற்ற தன்மை. இந்த பக்கமா அந்த பக்கமா தெரியலை, ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்டெபிலிட்டி. லவோதிக்கேயா சபையை குறித்து நாம் பார்த்தோம். அவர்களுடைய அந்த ஆவிக்குரிய ஸ்திரமில்லாத தன்மையை கர்த்தர் அங்கே சுட்டி காட்டுகிறதை, மனம் திரும்ப வேண்டியதன் அவசியத்தை அங்கே கர்த்தர் எச்சரிக்கிறதை நாம் பார்த்தோம். தொடர்ந்து ஆவிக்குரிய நிலையற்ற தன்மைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் பொறுப்பெடுக்கிறதையும் நாம் பார்க்க தவறவில்லை. பாவம் நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவை உண்டாக்குகிறது. தேவன் அல்லாத பிள்ளைகளோடு தொடர்ந்து நாம் சம்பந்தம் வைத்து கொள்ளுவோம் என்றால், ஐக்கியப்படுவோம் என்றால், இசைவாய் வாழ்வோம் என்றால், நம்மிடத்திலே அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கிறது அரிது என்று நாம் பார்த்தோம். வேர்ட்லினஸ், உலக பிரகாரமாக நம்முடைய ஜீவியத்தை கொண்டு செல்லுவோம் என்றால், தேவன் நம்மை உலகத்தில்தான் வைத்திருக்கிறார். ஆனால் உலகம் நமக்குள் வரக்கூடாது என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் உலகம் நம்மை வஞ்சிக்கக்கூடிய தன்மை உள்ளது. மேலுமாக கீழ்ப்படியாமை, விசுவாச குறைவு போன்ற காரியங்கள் ஆவிக்குரிய நிலையற்ற தன்மையை நம்மிலே உருவாக்க வாய்ப்புகள் உண்டு என்பதை தியானித்தோம். தொடர்ந்து அந்த ஆவிக்குரிய நிலையற்ற தன்மையின் விளைவுகளையும் நாம் பார்த்தோம். தேவனோடு கொண்டிருக்கிற அந்த ஐக்கியம் நம்மை விட்டு தொலைதூரத்திலே சென்றுவிடும். நாம் ஸ்டேபிளாக இருக்கும் பொழுதுதான் தகப்பன் பிள்ளை உறவு வலுப்படும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் ஆவிக்குரிய வறட்சி. அந்த ஆவிக்குரிய வறட்சி என்னிடத்தில் உண்டா என்பதை நாம் சில அடையாளங்கள் மூலமாக நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அதிலே முதல் அடையாளமாக நம்முடைய நாவிலிருந்து நாம் உதிர்க்கிற தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். மரம் நல்லது என்றால் அதனுடைய கனிகளும் நிச்சயமாகவே நல்ல கனிகளாகத்தான் இருக்கும். மரம் கெட்டது என்றால் அந்த மரம் கொடுக்கிற கனிகளும் கெட்டதாக தான் இருக்கும். லூக்கா 6ஆம் அதிகாரம்
45ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவே அங்கே கூறுகிறார், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், நல்லதை எடுத்து காட்டுகிறான், மற்றவர்களுக்கு காட்டுகிறான். பொல்லாதவனும், ரெண்டு பேருக்குமே இருதயம் நல்லதாய் இருக்கிறது, ஒருவருக்கு பொல்லாததாய் இருக்கிறது. அவரவருடைய இருதயத்தை பொறுத்து அந்த பொக்கிஷத்திலிருந்து அவர்கள் எடுத்து காட்டுகிற காரியங்கள். வாய் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆவிக்குரிய வறட்சி நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே வெளிப்பட்டுவிடும். கர்த்தருக்கு விரோதமான கெட்ட வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே பவுல் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையை பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை 1-2 வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லப்படலை. ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், அப்படி என்றால் நல்ல வார்த்தையை நான் பேசுவேன், கெட்ட வார்த்தையையும் பேசுவேன். ஒரே ஊற்று கிணறிலிருந்து, ஒரே துறவிலிருந்து நல்ல தண்ணீரும் உப்பு தண்ணீரும் அங்கே சுரக்க முடியாது என்பதை யாக்கோபு நமக்கு அதை அறிவுறுத்துகிறார். நல்ல வார்த்தை உண்டானால் அதை மாத்திரம் கேட்கிறவர்களுக்கு பயன் தரும்படியாக நாம் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறதா? அது நமக்கே தெரியும். காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறோமா, அல்லது அவர்களை ஆறுதல் படுத்துகிற விதத்திலே, உற்சாகப்படுத்துகிற விதத்திலே நம்முடைய வார்த்தைகள் எப்படி அமைந்திருக்கிறது? வாசிக்கலாம். தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய வறட்சியினுடைய மீதி அடையாளங்களை கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கிக்கோ காத்துக்கோ. விலக்குவது மாத்திரம் முக்கியமல்ல, காத்து கொள்ளுவதும் முக்கியம். பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும். கபடம் அதே 1 பேதுரு 2ஆவது அதிகாரம் 2வது வசனத்திலே சகலவித கபடங்களையும் ஒழித்து விட்டு, நீ அதை உன்னை விட்டு கம்ப்ளீட்டாக ஒழித்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் பேதுருவை கொண்டு. இயேசு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே பார்க்கலாம். மத்தேயு 15:10-11. அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்கு உள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து வெளியே வருகிறது தான் மனிதனை தீட்டுப்படுத்தும். அப்படி என்றால் நம்முடைய வார்த்தையிலே நாம் எத்தனை கவனமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதன் அவசியத்தை கர்த்தர் அங்கே கூறுகிறதை பார்க்க முடிகிறது. கேட்டு உணருங்கள். உணர்வு உள்ள ஒரு இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் என்றால் நாம் செய்கிற காரியங்களின் தன்மையை நாமே அறிந்து கொள்ள முடியும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். கொலோசையர் 3:7-8. நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே நீங்களும் சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்திருக்கிறோம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? விட்டுருங்க. உங்களை விட்டு அகற்றி போடுங்கள். ஒருவருக்கொருவர்
பொய் சொல்லாதிருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே நாவை குறித்த கர்த்தருடைய அந்த எச்சரிப்பை அங்கே பார்க்க முடிகிறது. நாவை அடக்காமல் நாம் நம்மை தேவ பக்தியுள்ளவர்கள் என்று எண்ணுவோமேயானால் அந்த தேவ பக்தி வீணானது என்று யாக்கோபு சீடன் சொல்லுகிறார். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அது எப்படி இயலாதோ அதே போன்றுதான் நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தையும் நல்ல வார்த்தையும் கலந்து வரும். அதுக்கென்ன, அது தப்பு இல்லை, அது அப்படி வந்துருது. அப்படி என்றால் நாம் ஆவிக்குரிய வறட்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். நீதிமொழிகள் 10:32. மூடரோ துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது. பாருங்க, அது மாறுபாடு உள்ள ஒரு வாய் விக்கட்னஸ் என்று வேதம் கூறுகிறது. துன்மார்க்கர், அது துன்மார்க்கத்திற்கு சமம். நம்ம மாற்றி மாற்றி பேசுறது கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறதில்லை. நம்முடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறிந்திருக்க வேண்டுமே. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36-37 வாசிக்கலாமே. மத்தேயு 12. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் ஒன்று இரண்டு தவிர மற்றதெல்லாம் நீ கணக்கு கொடுக்கணும்னு சொல்லல. எல்லாவற்றை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் நம்ம வார்த்தை தான் நம்ம யார் என்ன பொசிஷன்ல இருக்கிறோம் என்பதை வெளி உலகிற்கு பறைசாற்றுகிறது. நீதிமானா குற்றவாளியா? வெளியால் அல்ல, நம்முடைய நாவே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் நம்மை நீதிமான் என்று தீர்க்கிறது அல்லது குற்றவாளி என்று தீர்க்கிறது. உங்களுடைய வார்த்தைகளை வைத்து நீங்களே நிதானித்து கொள்ளலாம். அப்படி என்றால் நான் ஒருவேளை குற்றவாளியாக தீர்க்கப்படுவேன் என்றால் நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர். அதனால அவர் நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியராய் இருக்கிறபடியினாலே கர்த்தர் நமக்கு நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் அவர் நிவிர்த்தி செய்வதற்கு கிருபாதார பலியாயிருப்பதினாலே நாம் பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கத்தக்கதான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று இந்த பரிசுத்த வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அல்லேலூயா. நாம் தடுமாறுகிறோம். நம்முடைய வார்த்தையிலே நாம் சில நேரம் கெட்ட வார்த்தை பேசுகிறேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறேன் என்று நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது நாமே என்ன செய்து விடுகிறோம்? தேவனை விட்டு தொலைவில் போய் விடுகிறோம். அதுக்காக நாம் கர்த்தர் நமக்கு மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர் என்பதற்காக திரும்ப திரும்ப நாம் செய்த பாவத்தையே செய்து கொண்டிருப்போமானால் அதுவும் தேவன் விரும்புகிறவர் அல்ல. குழந்தை பருவத்திலே அந்த குழந்தை நடப்பதற்கு பல முறைகள் விழலாம். விழும் பொழுது அந்த குழந்தையை தூக்கி விடுவோம். ஆனால் அதே பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது கீழே விழும் என்றால் நம்முடைய பார்வையின் கணிப்பு வேறாகத்தானே இருக்கும், வேறு விதமாகத்தானே இருக்கும். குழந்தை விழுகிறதற்கும் வளருகிறவர்கள் விழுவதற்கும் வித்தியாசம் உண்டு தானே. நாம் எப்பொழுதுமே விழுகிற வாழ்க்கையை வாழ்வோம் என்றால் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் உண்மையாக, ஆண்டவரே நான் விழுகிறேன், விழுவதும் எழுவதுமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆவியானவர் என்னை சீர்படுத்துங்க. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், நான் அவர்கள் சீர்கேட்டை குணப்படுத்துவேன். இதெல்லாம் சீர்கேடுகள். கர்த்தரிடத்திலே அந்த பனியை போன்றதொரு சாயலை நம்மால் அனுபவித்து களி கூற முடியாதபடி தடையாய் காணப்படுகிற சீர்கேடுகளை கர்த்தரே சொல்லுகிறார், நான் குணமாக்குவேன். அவர் குணமாக்கின பிறகு நாம் திரும்ப திரும்ப அந்த குழியிலே விழுவோம் என்றால்
அதற்கு நாம் தான் காரணகர்த்தராகி விடுவோம். கவனமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை தொடர்ந்து பக்குவமாக நல்ல வார்த்தைகளையே, கேட்கிறவர்களுக்கு பயனுண்டாகும்படியான வார்த்தைகளையே பேசும்படி அந்த ஆவிக்குரிய வறட்சியிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அங்கே சாலமோன் சொல்லுகிறார், உன் வாயின் தாறுமாறுகளை நீ அகற்றி விட வேண்டும். சும்மா நான் விழுந்துட்டேன், எந்திரிக்கிறேன், மன்னியுங்க, அந்த ரெப்படிஷனிலே நாம் போகாதபடி வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி போடு. மாறுபாடு, மாறி மாறி பேசுறது, தேவ சமூகத்திலே வந்தா கர்த்தருக்கு பிரியமுண்டாக பேசுவது போல, வெளியே சென்று விட்டால் உலகத்தையும் மாமிசத்தையும் நேசிப்பது போன்ற வார்த்தைகள், அப்படியான அந்த மாறுபாட்டை நமக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? அகற்றி போட வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும், தூரப்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு இந்த காரியத்திலே கிருபை தருவாராக. தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் அந்த ஆவிக்குரிய வறட்சியின் அடுத்த அடையாளங்களை நாம் பார்ப்போம். நம்மிடத்திலே அந்த அடையாளங்கள் இருக்கும் என்றால் நாம் அதிலே கவனமாக செயல்படுவோம். நம்மை விட்டு நீக்குவதற்கு நாம் திரும்ப திரும்ப அந்த வறட்சியில், இப்போ நம்முடைய ஸ்கின் வறண்டு போய் இருக்கிறது என்றால் அதற்கென்று லோஷன்ஸ் நாம் பயன்படுத்துகிறோம், அதற்கென்று ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுகிறோம். அதே போல் ஆவிக்குரிய வறட்சி இருக்கும் என்றால் நாம் வேதத்தின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி இந்த வறட்சியை ஏற்படுத்துகிற காரியங்களுக்கு நம்மை தூரப்படுத்துவோம் என்றால் கண்டிப்பாக அந்த இருமனம் என்கிற அந்த இன்ஸ்டெபிலிட்டி நம்மை விட்டு நீங்கும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகம் இல்லை. கர்த்தரையே நாம் பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அடுத்த அடையாளம் லேக் ஆஃப் வர்ஷிப். கர்த்தரை ஆராதிப்பதிலே நாம் குறைவுபட்டவர்களாய் காணப்படுவோம் என்றால் அதுவும் ஆவிக்குரிய வறட்சியின் ஒரு அடையாளம். அதான் தோத்திரம் போட வேணும், அவ்வளோதானே. ஆராதனை என்பதனுடைய ஆழத்தை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கற்றுத்தருவாராக. பிலிப்பியர் 1 அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 1:9-11 வரை. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக, உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பிலிப்பிய சபைக்கு பவுல் சிறையில் இருந்தபடியே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்காக ஜெபிங்க, நான் சிறையில் இருக்கிறேனே நாம் சொல்லுவோம். ஒருவேளை நாம் சிறையிலே போடப்படுகிற சூழ்நிலைகள் ஏற்படுமானால் எல்லாருக்கும் சர்க்குலர் அனுப்பிடுவோம். நாம் சிறையிலிருந்து மீண்டும் சீக்கிரமாக வெளியே வரத்தக்கதாக, நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கத்தக்கதாக, பெயில் கொடுக்க நீதிபதி கண்களிலே தயவு கிடைக்கத்தக்கதாக ஜெப குறிப்புகள் பறக்கும். இங்கே ஜெயிலில் தங்கி இருக்கிற, சிறைவாசத்தில் இருக்கிற பவுல் கைகள் கட்டப்பட்டு இருக்கிற நிலையிலே சபைக்காக வேண்டுதல் செய்கிறார். என்ன வேண்டுதல் செய்கிறார்? சபையானது நீங்கள் உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆராதனையின் முதல் பகுதி. நாம் எப்பொழுதெல்லாம் உத்தமமான காரியங்களை நம்முடைய இருதயத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளுகிறோமோ கர்த்தர் அதை ஆராதனைக்கு ஈடாக பார்க்கிறார். நம்ம நினைக்கிறோம் வாயிலிருந்து தோத்திரம் 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 அல்லேலூயா, நம்மை நடத்துகிறவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பின்பாட்டு பாடுறது. அது அல்ல. எது ஆராதனை? உத்தமமானவைகளை நம்முடைய இருதயம் அக்செப்ட் பண்ணும் என்றால் பவுல் பிலிப்பிய சபைக்கு சொல்லுகிறார், அது ஒரு ஆராதனையின் அடையாளம். நீங்கள் உத்தமமானவைகளை ஏற்றுக்கொண்டால் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள் என்பதுதான் நிதர்சனம்.
உங்கள் அன்பானது, இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். ஆராதனையின் அடுத்த கட்டத்திற்குள்ளாக பவுல் பிலிப்பிய சபைக்காக வேண்டுதல் செய்கிறார். அறிவில் எல்லா உணர்விலே பெருகணும்னு சொல்லலை, இன்னும் அதிகமாய். அப்போ நாம் கர்த்தரை எப்படிங்க ஆராதிக்கிறோம்? நமக்கு நிறைய பேருக்கு அந்த ஆராதனை என்கிற அந்த வார்த்தை புலப்படவில்லை. அதனால தான் நம்ம அமைதியை கடைப்பிடிக்கிறோம், அல்லது தெரியலைன்ற நிலையிலே காணப்படுகிறோம். ஆவியானவருக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அவர் போதகராயிருந்து போதிப்பார். என்ன போதிப்பார்? எப்படி நம்முடைய அன்பானது உணர்விலே எல்லா அறிவிலே இன்னும் அதிகமாக பெருகவும். அந்த 3 பதங்களையும் பாருங்க, இன்னும் அதிகமாக பெருகவும். அதுதாங்க ஆராதனை. நாம் 2025 தொடங்கி இந்த ஜூன் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். நாம் தேவனிடத்தில் கொண்டிருக்கிற அன்பு இன்னும் அதிகமாக பெருகுகிறதா? அது எப்படி வெளிப்படையாக காணப்படும்? ஆராதனை. அதுதான் ஆராதனை. அப்படி நாம் பெருகும் பொழுது தேவனுக்கு என்ன ஏற்படுகிறது? மகிமை, கனம், துதி. எவ்வளவு அழகாக பவுல் சபைக்காக ஜெபிக்கிறார். நம்ம ஜெபம் எப்படின்னா, என்னுடைய தொழிலை ஆசீர்வதியும், எனக்கு கொடுத்திருக்கிற பார்ட்னரை ஆசீர்வதியும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்ப்ப கனிகளை ஆசீர்வதியும். அவ்வளோதான். வேற என்ன ஜெபிக்கணும்? 5 நிமிஷத்தில் உலகத்தையே கொண்டாந்துருவோம். அமெரிக்காவுக்காக ஜெபிக்கிறேன், ஐரோப்பாவுக்காக ஜெபிக்கிறேன், ஆஸ்திரேலியாவுக்காக ஜெபிக்கிறேன். வேற என்ன வேண்டும்? முடிஞ்சிருச்சு. எங்கிட்ட சும்மா ஜெபன்றீங்க. இங்கே தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி நிறைந்திருக்கணுமா? நீதியின் கனிகள் நிறைந்திருக்க வேண்டுமா? அது ஆராதனையின் அடுத்த கட்டம். நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் கனிகள் உண்டா? நம்ம அயலகத்தார் நம்மை குறித்து எப்படி சொல்லுவார்கள்? இவர்கள் ஆலயத்திற்கு போகிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு ஞாயிறும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் என்று சொல்லி அவர்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஆனால் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவர்களாக இருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் கிறிஸ்தவராக இருப்பார்கள். அப்படி ஒரு சான்றிதழை நாம் வைத்திருப்போம் என்றால் அது நீதியின் கனிகளால் நம்முடைய வாழ்க்கை நிறைந்திருக்கிறது என்று நம்மால் தைரியமாய் சொல்ல முடியுமா? நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கனிகள் கொடுக்கக்கூடிய ஒரு மரம்னா கண்டிப்பாக கனி இருக்கணும்ல. கனிகள் இல்லைன்னா அந்த மரத்தை நாம் என்ன செய்வோம்? விருப்பம். ஏன் இந்த மரம் இருக்குது? இது என்னது? காய்க்காதா? தூக்கி போடு. எதையா இந்த இடத்துல வேற ஒன்று வை. ஆனால் கர்த்தர் அப்படியெல்லாம் செய்யாமல் நமக்கு ஜீவனையும் சுகத்தை பலத்தை வாழ்க்கையிலே உயர்வையும் கொடுத்து நம்மை பத்திரப்படுத்தி வருகிறாரே, அவருக்கு நாம் எப்படி மகிமை கொடுத்து கொண்டிருக்கிறோம், துதி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் கனிகள் நிறைந்திருப்போம் என்றால் அது ஆராதனையின் அடுத்த பகுதி. இப்போ உங்களுக்கு புரியும், வெறும் தோத்திரம் மட்டும் ஆராதனை கிடையாது, என் வாழ்க்கையே ஆராதனை தான். என் வாழ்க்கையின் செயல்பாடுகள் நீதியின் கனிகளால் நிறைந்திருக்கிறது. ஆனால் நான் தேவனுக்கு மகிமை கொடுக்கக்கூடிய துதி செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியும். பவுல் நிச்சயமாக சொல்லுகிறார், சபையே உங்களால் வாழ முடியும். அப்படி வாழும் பொழுது நாம் எந்த ஒரு வாழ்க்கைக்கு உள்ளாக கடந்து செல்கிறோம்? துப்புரவானவர்கள், இடரல் அற்றவர்கள். நம்ம யாருக்காவது இடரலை ஏற்படுத்துகிறோமா? சற்று சிந்தித்து பார். சில வார்த்தைகள் இடரலை ஏற்படுத்தும் என்றால், சிலர் வார்த்தைகள் பிரிவினைகளை ஏற்படுத்தும் என்றால், வேதம் சொல்லுகிறது நீ அவங்களோட பழகாத, விட்டு விலகு என்று சொல்லுகிறது. ஒருவேளை நாம் அந்த பட்டியலிலே ஒருவராய் காணப்படுவோம் என்றால், இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வறட்சியின் அம்சம்தான் லேக் ஆஃப் வர்ஷிப்.
வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் ஆண்டவரை அறியாதவன்தான், ஆனால் துணிகரமாக அந்த ஆராதனையில் அவன் குறைவுபட்டு செயல்படுகிறதை கர்த்தர் உடனே அவனை தீர்ப்பு அளிக்கிறதை பார்க்க முடிகிறது. திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வரை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2 முதல். பெல்ஷாசார் திராட்சை ரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் இந்த ராஜா ஒரு 1000 பேருக்கு விருந்து செய்கிறான். நம்மள மாதிரி நம்ம வீடுகளிலே உடனே என்ன பண்ணுவோம், எத்தனை பேர் வருவாங்க, இவன் கணக்கு போடுகிறான். 1000 பேருக்கு எப்படி விருந்து செய்கிறான்? பெரிய விருந்து, அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து, அந்த நாட்களிலே 1000 பேருக்கு திராட்சை ரசம் ஏற்படுத்துவது மிகவும் கடினமான காரியம். ஏனென்றால் அவ்வளவு பழங்களை ஏற்கனவே அவர்கள் ஸ்டோர் பண்ண வேண்டும், அதை சேர்த்து வைத்து கொண்டே வர வேண்டும். அந்த பழங்களை பிழியும் பொழுது குறைவான ரசம்தான் கிடைக்கும். அப்போ 1000 பேருக்கும் தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்றால், இந்த ராஜான்றதுனால வெளிநாட்டிலிருந்து கூட இறக்குமதி செய்திருக்கலாம். திராட்சை ரசத்தை இப்பொழுது ருசித்து கொண்டிருக்கிறான். தன் தகப்பனாகிய எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு. இதுதாங்க பிரச்சனை. இவர் விருந்து பண்ணா யாரும் கண்டுக்க போறதில்லை. பரலோகம் அதை சட்டை செய்வதும் இல்லை. ஆனா தலைவர் என்ன பண்றாரு, தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து பொற்பாத்திரங்களை கொண்டு வந்து இவன் குடிக்கிறது மட்டும் இல்லாம பிரபுக்களுக்கு கொடுக்கிறான். அதையும் ஒரு வகையிலே பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. போய் தொலைங்கடான்ற மாதிரி. ஏன்னா தேவாலயம் அங்கே சுட்டரிக்கப்பட்டு விட்டது. பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் ஆலயத்தில் உள்ள எல்லா கோல்டன் வெசல்ஸ், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அத்தனை பனிமூட்டுகளையும் கொண்டு வந்து தன்னுடைய அரண்மனையிலே வைத்து விட்டான். அவனுக்கு அடுத்து அவனுடைய குமாரன் தான் இந்த பெல்ஷாசார். இவன் என்ன செய்கிறான், அந்த பொற்பாத்திரங்களிலே திராட்சை ரசத்தை ஊற்றி மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ஒரு அருவருப்பான காரியத்தை செய்கிறான். திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் எல்லாம் இருக்குது, கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். இது ரொம்ப கர்த்தருக்கு, என்னுடைய ஆலயத்திலே இருக்கிற பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து நீ உன்னுடைய தேவர்களை புகழ்வதை நான் எப்படி சகித்து கொள்ள முடியும்? சற்று நாட்களுக்கு முன்பாக நாம் தியானித்தோம் அல்லவா, தாகோன் இருக்கிற இடத்திலே தேவனுடைய பெட்டியை கொண்டு போய் வைத்தார்கள். தாகோனுக்கு தான் அங்கே கஷ்டம், தேவனுடைய பெட்டிக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அது இருக்கிற இடத்துல அமைதியாக இருக்கிறது தேவனுடைய பெட்டி. தாகோனுக்கு தான் பிரச்சனை. தலை உடையுது, கை உடையுது, காலு உடையுது, திரும்ப கொண்டு வந்து நிறுத்துறாங்க, மறுபடியும் உடைபட்ட நிலைமை. ஜனங்கள் அதை பார்த்து அதுக்கு பிறகு தாகோனை வணங்குவது வேஸ்ட் என்று ஒதுக்கி விடுகிறார்கள். இங்கே ஆகாத தாகோன்களாகிய தேவர்களை இவர்கள் புகழும் பொழுது, இப்பொழுது 5வது வசனத்துக்கு வருவோம். அந்நேரத்திலே எங்கே ஆராதனை குறைவுபடுகிறதோ, நீங்க ஆராதனைனா தோத்திரன்றது ஆராதனை அல்ல. நாம் சற்று கவனமாக இந்த பகுதியை தியானித்து நம்மை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். எப்படினாலும் நான் ஆராதிப்பேன், அது ஏன் இஷ்டம். உன் இஷ்டம் சொன்னா நீ இன்னும் உன்னை கர்த்தருக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. என்னை ஜீவ பலியாய் கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்ட பிறகு உனக்கு உன் மேல அதிகாரம் இல்லையே. வேதம் சொல்லுகிறது, நீ தான் உன்னை எனக்கு கொடுத்துட்டியப்பா,
கொடுத்த பிறகு நான் என்னதுன்னு எடுத்துக்கிட்டு போறியே, அது என்ன நியாயம்? இப்போ ஆராதனை அந்த நேரத்திலே மனுஷ கை விரல்கள் தோன்றி கர்த்தரால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அங்கே அந்த கைகள் சில எழுத்துக்களை எழுதுகிறது. இவன் எழுத்த பார்த்தா இவனுக்கு ஏன் கை காலெல்லாம் நடுங்கணும்? தாகோனின் நிலைமை இந்த பெல்ஷாசாருக்கு காணப்படுகிறதை பார்க்கிறோம். 6வது வசனத்துல வாங்க, ராஜாவின் முகம் அப்படி என்னங்க அந்த எழுத்து விசேஷம். அந்த எழுத்தை பார்த்த உடனே இவனுக்கு ஏன் முகம் மாறுபடுகிறது? அவனுடைய நினைவுகள் கலங்க பண்ணிற்று. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, பித்தம் கொண்டவனை போல அவன் மனநிலையிலே ஒரு பைத்தியக்காரனை போல மாறிவிட்டானாம். அவன் நினைவுகள் அவனை கலங்க பண்ணுகிறது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் முழங்கால்கள் முதினையா கொடூரமா இருக்கு. கேட்கும்போதே பயமா இருக்கு, வாசிக்கும் போதே நடுங்குது. ஆராதனைக்கு உரியவர் ஒருவர் தான், அவர்தான் ஆராதிக்கப்படத்தக்கவர். அவரை விட்டுட்டு வெண்கலமும் பொன்னும் வெள்ளியும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை நீ புகழ்வாய் என்றால் 6ஆம் வசனம்தான் அந்த லேக் ஆஃப் வொர்ஷிப்பினுடைய உண்மையான நிலைமை. கர்த்தர் நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி தான் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். ராஜா சத்தமிடுகிறான். இப்போ ராஜகுமாரத்தி அம்மா, இவனுடைய தாய் நல்லா தெரியும், தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் இருக்கிறான்ப்பா, நீ ஏன்பா கலங்குற? எந்த தாய்க்கு தன்னுடைய பிள்ளை வருத்தப்பட்டு நினைவுகள் கலங்கி பைத்தியம் கொண்டவனை போல நல்லா பெரிய விருந்து பண்ணிக்கிட்டு இருந்துச்சு என் புள்ள, அப்படிதானே சொல்லுகிறேன். என் குழந்தை பெரிய விருந்து பண்ணுச்சு, என் குழந்தை எல்லாருக்கும் திராட்சை ரசம் அரேஞ்ச் பண்ணுச்சு. இப்போ ஏன் என் குழந்தையினுடைய முகம் மாறுபடுகிறது? என் பிள்ளை இப்படி இருக்கக்கூடாது. ராஜகுமாரத்தி ராஜாத்தி அம்மா வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, நீ கவலைப்படாதப்பா, நம்ம நாட்டில் ஒரு கைதியாக வந்தவன் ஒருத்தன் இருக்கிறான்லாம், அவனை கூப்பிடு, அவன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவான். உங்கள் அப்பாவுக்கு அவன் தான் ஏகப்பட்ட காரியங்கள் செஞ்சிருக்கிறான்னு சொல்லி அடுக்கிக்கிட்டே போகும் பொழுது பெல்ஷாசாருடைய நினைவுகள் மாறுகிறதை பார்க்க முடிகிறது. நீங்கள் அதை தொடர்ந்து இங்கே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தானியேலை பார்த்து இவன் சொல்லுகிறான், நீ எனக்கு இதெல்லாம் சொல்லிட்டேனா நீ தான் 3வது அதிபதி. எங்கள் அப்பா நேபுகாத்நேச்சார் முதல் அதிபதி, நான் 2ஆம் அதிபதி, எனக்கு அடுத்த ரேங்கில் நீ வந்து விடுவாய். அதுக்கு தானியேல் வந்து சொல்கிறான், உன் பதவி உன்னோடே இருக்கட்டும், யாருக்கு வேணும்? அதுதான் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை வீரனுடைய தைரியமான வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனை எப்படி காணப்படுகிறது? நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறது மாத்திரம்தான் ஆராதனைன்னு நினைக்கிறோம். நம்ம தனி ஜீவியத்திலே தனி ஜெபத்திலே ஆராதனைக்கு சில மணி நேரங்களை நீங்கள் ஒதுக்கி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றங்களை நீங்களே உணருவீர்கள். கேட்டு உணருங்கள். கர்த்தர் அப்படித்தானே சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அது இருக்கிறதா என்பதை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். வீடுகளிலே ஆராதனையின் சத்தம் தொனிக்க வேண்டுமே. நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கும். நீங்கள் ஆராதிக்கிறது கர்த்தருடைய செவிகளிலே அது தொனியை போல அப்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படும் என்றால் ஆவிக்குரிய வறட்சி நம்மை விட்டு நீங்கும். இயேசு கிறிஸ்துவும் பரிசேயர்களை அடிக்கடி சாடுகிறார். நீங்கள் மத்தேயு 23வது அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, மதிகேடரே, குருடரே, விரியன் பாம்பு குட்டிகளே சாடுகிறார். ஏன் அவருக்கு அவர்கள் மீது அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறுப்பா? வச்சு செய்கிறது இதுதானா? இல்லை, அவர்கள் ஆராதனையிலே குறைவுபட்டவர்களாக தோன்றுகிறார்கள். வெளியே சொல்லுவது ஒன்று, ஆனால் தங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது வேறொன்றாக காணப்படுகிறது. அதை கர்த்தராகிய இயேசு சாடுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நிலைமையிலிருந்து நம்மை தூக்கி எடுப்போமானால் வெளியில் ஆராதிக்கிறது போல, ஆனால் உள்ளே
மரித்த எலும்புகளினாலே நாற்றம் அசுத்தம் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் அதற்கு பெயர் ஆவிக்குரிய வறட்சி தானே. கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு எனக்கு ஆசை தாங்க, ஆனால் எனக்கு தெரியலை. நம்மிலே அநேகர் அப்படியான ஒரு சிந்தனையிலே இருக்கலாம். எனக்கு ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குது, ஆனால் எனக்கு என் தனி ஜெபத்திலே எப்படி நான் கர்த்தரை ஆராதிப்பது? கர்த்தரை ஆராதிப்பதற்கு சில தடைகள் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலேயே இருக்கிறது. அவைகளை நாம் தூரப்படுத்தி விட்டோமானால் கர்த்தரை ஆராதிப்பதை முழுமையை அறிந்து கொள்ள முடியும். எப்படி கர்த்தரை ஆராதிப்பது? இயேசுவே ஒரு இடத்திலே சொல்லுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே சமாரிய ஸ்திரீக்கு தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியாய் இருக்கிறார். ஸ்பிரிட் பீயிங். நாம் ஹியூமன் பீயிங் as well as நாமும் ஆவிக்குரிய பிள்ளைகள். அப்படித்தானே நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். நாங்கள் ஆவிக்குரியவர்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள். அது ஆங்கில மொழியாக்கங்களிலே போடப்பட்டு இருக்கிறது. ஆவியிலே உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியிலே உண்மை இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியிலே உண்மை இருக்கிறதா? நாமே நம்மை சோதித்து பார்ப்போம். மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டாம், நம்மையே பார்ப்போம். ஆவியிலே நான் உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறேனா? அதற்கு சில காரியங்கள் ஆவியிலே உண்மையாய் தொழுது கொள்ள முடியாதபடி நம்மிடத்திலே காணப்படுகிற 4 விதமான காரியங்கள். முதலாவதாக பார்க்கிறோம், மனம் திரும்பாத இருதயம். நம்மிடத்திலே மனம் திரும்பாத இருதயம் இருக்கும் என்றால் கர்த்தர் அடிக்கடி சுட்டி காட்டுவார், உணர்த்துவார், எச்சரிப்பார். நாம் அதையெல்லாம் காதிலே வாங்காதது போல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் வேதம் அதற்கு சொல்லுகிறது மனம் திரும்பாத இருதயம். நாம் மனதை தேவனுக்கு நேராக திருப்பும் பொழுதுதான் அவரை ஆராதிக்கிறதனுடைய முழுமையை உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய இருதயம் ஆங்காங்கே சற்று தேவனை விட்டு தொலைவில் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய காரியங்களை சுட்டி காட்டுகிறார், உணர்த்துகிறார். நீ இந்த காரியத்துக்கு நீ போகாத, உடன்படாத, நீ அதில் அவங்களோட பழகாத, நீ இந்த பாவத்தை விட்டு வெளியே வா. நம்ம அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? அதுக்கு பதிலை சொல்லிக்கொண்டே நாட்களை கடத்தி கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் நம்முடைய பிடரியை நாமே கடினப்படுத்துவோம் என்றால் அதற்கு பெயர்தான் மனம் திரும்பாத இருதயம். மனம் திரும்பாத இருதயம் ஒருபொழுதும் கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு கற்றுக்கொள்ளுவதில்லை, முயற்சிப்பதும் இல்லை. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? மனம் திரும்புகிறதாய் இருக்கிறதா? நாம் எல்லாருமே பல காரியங்களில் தவறுகிறோம். ஆனால் கர்த்தர் அதை உணர்த்தும் பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அல்லது கர்த்தருக்கே கதை சொல்கிறோமா? அப்படியெல்லாம் ஆண்டவரே, அந்த இடத்துல ஆண்டவரே அப்படிதானே போக வேண்டியதாக இருக்கு. கர்த்தர் எதை சொன்னாலும் எஸ் லார்ட், சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன். அந்த இருதயம்தான் மனம் திரும்புகிற இருதயம். நம்ம ஆண்டவருக்கே பிரசங்கம் பண்ணுவோம். அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, அப்படி பழகிட்டோம். நமக்கு அநேக முறை கர்த்தர் எச்சரிக்கிறார், உணர்த்துகிறார், அன்புடன் நயங்காட்டி அழைக்கிறார். அந்த நயங்காட்டி அழைக்கிறதெல்லாம் கர்த்தரை ஏதோ அவருக்கு வேற வேலை இல்லை, பாவம், டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், கேலி பண்ணுகிறோம், கிண்டல் பண்ணுகிறோம், அவரை இளக்காரமாக பார்க்கிறோம். ஆனால் அவர் உள்ளம் வேதனைப்படுகிறது. ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய காயங்கள் நம்மை சூழ இருக்கிறதை அவர் அறிவார். அதனால் அவர் உள்ளம் துவண்டு போய், நீ மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை இந்த மனம் திரும்பாத இருதயத்தை வைத்து கொண்டு இருப்பாயானால் துக்கப்படுத்துகிறாய். கர்த்தரை ஆராதிக்கிறதன் முழுமையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக லேக் ஆஃப் பிரேயர். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே கண்கூடாக பார்க்க முடிகிறது, ஜெபம் இல்லை. எழுந்திருச்ச உடனே பிஸினஸ். நான் பிஸ்னஸ்ன்னு சொல்லலை,
அது தொழில், பிஸினஸ். நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். பிஸி என்று சொல்லிக்கொண்டே ஓடுகிறோமே தவிர, ஜெபம் நமக்கு ஒரு மூச்சு போன்றது. மூச்சு இல்லைன்னா நம்ம யாருங்க? லங்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு பாரு. நீங்கள் சரியாய் சுவாசிக்கிறீர்களா? பரிசோதனை செய்து பாருங்க. நாம் சரியாய் சுவாசிக்கிறோம் என்றால் சரியாய் ஜெபிக்கிறோம் என்று அர்த்தம். சரியாய் சுவாசிக்க முடியவில்லை என்றால் கர்த்தரை ஆராதிக்கிறதன் முழுமையை நம்மால் உணரவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபமே இல்லை தானே. எழுந்திரிச்ச உடனே செல்ஃபோனை தான் நோண்டுகிறோம். எனக்கு என்ன வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு, எனக்கு என்ன ஃபேஸ்புக்கில் வந்திருக்கு, எனக்கு என்ன இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கு. நாம் அதிலே ஊறிவிட்டோம். அதை நியாயப்படுத்துகிறோம். பிறகு பார்த்துக்கலாம். அது பிறகு என்று சொல்லுவது எப்போ வரும்னா, ராத்திரி நம்ம படுக்கைக்கு போகும் பொழுது தான். அப்பவும் கூட சொல்லுவோம், டயர்ட் ஆயிடுச்சு, காலையில் பார்த்துக்கிடுவோம். இப்படியாக தான் ஜெபத்தை ஓரங்கட்டுகிறோம். நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட பேசியிருக்கீங்களா? எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறீங்க? உங்கள் பரம தகப்பனிடம் உங்கள் உள்ளத்தை ஊற்றுகிறீர்களா? அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி 84 வயதுள்ளவர், ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, எப்படி உபவாசத்தோடு. நம்ம உபவாசம்லாம் இருக்க வேணாம். ஆராதனை செய்வதன் முழுமையை, அவசியத்தை நாம் அறிந்து கொள்வது மிகவும் நல்லது. அதற்கு ஜெபம் ஒரு பங்கு வகிக்கிறது. நம்ம ஜெபிக்கிறோமா? ஏனோ தானோ என்று ஜெபிக்கிறோம், அறக்க பறக்க ஜெபிக்கிறோம், ஆத்திரம் தோத்திரம் ஆமேன், அதுதான் நம்முடைய ஜெபம். நேரமாயிடுச்சு. எங்கே நேரமாகிடுச்சு? நீ எங்கப்பா போகிற? கர்த்தர் கேட்குற. உன் கூட நான் வந்தாதான் அந்த காரியம் உனக்கு பாசிட்டிவாக நடக்கும், தெரியும் தானே. அவன் என்கிட்ட சொல்லாமல் நீ பாட்டுக்கு போகிற. என்னை கூட்டிகிட்டு போ. ஆண்டவரே நீர் இரும், நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை இப்படியாக போய்கொண்டிருக்கும் என்றால் அதற்கு பெயர் ஆவிக்குரிய வறட்சி தானே. ஜெபமே அநேகர் வாழ்க்கையில் இல்லை. தனி ஜெபம் மிகவும் அவசியம். நம்முடைய பரம தகப்பனோடு லிங்க் வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா உடனே என்ன பண்ணுறீங்க? ஓடி போய் சொருகுறீங்கள்ல. கர்த்தரோடு கொண்டிருக்கிற தொடர்பிலே நீங்கள் சொருகி கொண்டிருக்கிறீர்களா? ஜெபத்தின் மூலமாக. சார்ஜ் இல்லை, போடு. எங்கே என் சார்ஜர்? டென்ஷன் ஆகிடுவாங்க சிலர் முகங்களை பார்க்கும்போது. எங்கே சார்ஜரு? நான் இங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு? அந்த பதட்டம் ஏன் ஜெபத்திலே காணப்படவில்லை? நான் ஜெபிக்கணுமே, ஜெபிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே ஏன்? அப்பொழுது நம்முடைய உணர்வுகள் மிகவும் பின்தங்கிய நிலையில் அல்லவா போய்கொண்டிருக்கிறது. ஜெபந்தானே, பிறகு பார்த்துக்கலாம். எப்போ பார்க்க போகிறோம்? அது ஆவிக்குரிய வறட்சியின் அடையாளத்தை தான் காண்பிக்கிறது. அடுத்ததாக நாம் கர்த்தரை ஒரு லிமிட்டுக்குள்ளாக தான் வைத்திருக்கிறோம். உங்கள் அன்பானது உணர்விலும் எல்லா அறிவிலும் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும் தானே. வேதம் அப்படித்தானே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. நம்ம கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பிலே, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? உலக காரியங்களை அறிந்து கொள்வதற்கு எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். ஒரு பிள்ளை கல்வியிலே பின்தங்கிய நிலை என்றால் அதற்கு டியூஷன் வைக்க தவற மாட்டோம். அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணவும் நான் ரெடி என்று சொல்லுவோம். ஏன் அதே விதத்தை ஆவிக்குரிய வறட்சியிலும் நீங்கள் ஜெபத்திற்கும் வேத வாசிப்பிற்கும் செலவிடக்கூடாது? ஆவிக்குரிய டியூஷன் வைக்க இன்னைக்கு யாரும் அப்படியெல்லாம் டியூஷன் போய் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளெல்லாம் பார்க்க முடியலை. போகிற போக்கிலே நிறைய கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் எப்படி கர்த்தரை அறிகிறோம்? பேதுரு சொல்லுகிறார், கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள். நாம் வளருகிற பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படியே அதே லெவல்லையே இருக்கிறோமா? வளர்ச்சி இல்லை என்றால் அது ஆவிக்குரிய வறட்சி தானே. நீங்கள் வளருகிறீர்களா? வறண்டு போய் கிடக்கிறீர்களா? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆக ஜெபம், வேத தியானம், மனம் திரும்புகிற இருதயம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால்
ஆராதனையின் அவசியத்தை இந்த இருதயம் அறிந்து கொள்ளும். இந்த இருதயம் அப்படியே துள்ளும். கர்த்தரை ஆராதிப்பது எனக்கு எத்தனை மேன்மையான ஒன்று, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி வேற ஒன்று என்னுடைய சாய்ஸ் கிடையாது. நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? உலகத்தையும் மாமிசத்தையும் தானே நாம் நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஒரு லிமிட். கர்த்தருடைய பிரசன்னம்தான் நமக்கு அன்லிமிட். அதிலே நாம் எவ்வளவு செலவிடுகிறோம்? நினச்சாதான் பைபிள் படிப்போம், நினச்சாதான் ஜெபிப்போம். அதுவும் நமக்கு கஷ்டம் வந்தாதான். அதுவும் கூட யாருமே எனக்காக ஜெபிக்க வர்றதில்ல, ஆதங்கப்பட்டு கொள்ளுகிறோம். மனிதனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாக தாங்கல் அடை. என்ன நாளும் கர்த்தர் அப்படி பண்ணக்கூடாது. பாவம் ஆண்டவர், எல்லாத்துக்கும் அவரையே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி கொண்டே இருக்கிறோம். அவரும் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் மிகுதியினாலே, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே அந்த தகப்பனுடைய அந்த சாயலை நம்மிடத்திலே காண்பித்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ஒருவேளை நம்முடைய இருதயம் மனம் திரும்பாமல் இருக்கிறதோ என்னமோ. இன்னொரு காரியம், ஆண்டவரை ஆராதிப்பதிலே நாம் பின்தங்கிய நிலையிலே காணப்படுவது, நம்முடைய இருதயம் முழுவதிலும் நெகட்டிவ் இமோஷன்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள் நம்முடைய இருதயம் முழுவதிலும் நிறைந்திருக்கிறது. அது என்னங்க எதிர்மறையான உணர்வுகள்? பிட்டர்னஸ், சக மனிதர்கள் மீது கசப்பு, பெற்றோர் மீது பிள்ளைக்கு கசப்பு, பிள்ளையை குறித்து பெற்றோருக்கு கசப்பு. இந்த பிள்ளைய போய் பெத்தேன் பாரு, இது பாரு என்னை அசிங்கப்படுத்திருச்சு, இது பாரு என்னை அவமானத்திற்குள்ளாக்கிருச்சு, இந்த பிள்ளை போய் எனக்கு பிறந்திருக்கே, கசப்பு. பிள்ளை பெற்றோரை குறித்து எரிச்சல் அடைகிறது. இந்த அம்மா அப்பாவுக்கு போய் நான் பிறந்தேன் பாரு, அந்த அம்மா அப்பாவுக்கு தேவன் தான் உன்னை கொடுத்துருக்கிறார். மிஞ்சின காரியங்களை அதிக பிரசங்கித்தனமாக யோசிக்கப்படாது. பிட்டர்னஸ், சக மனிதர்கள் மீது, நண்பர்கள் மீது, சபைக்கு ஊழியர்கள் மீது, விசுவாசிகள் மீது கசப்பு உணர்வுகள். அவங்கள பார்த்தாலே பிடிக்கல, அப்படிதானே நாம் அமர்ந்திருக்கிறோம். பார்த்தாலே காண்டா இருக்கு சொல்கிறோம் தானே. எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள் நம்முடைய இருதயத்திலே நிறைந்திருக்கும் என்றால் ஆவிக்குரிய வறட்சி. அவர்களை நேசிக்க உனக்கு முடியல, ஆனால் நீ என்கிட்ட எத்தனை தடவை கசந்திருந்தாலும் நான் உன்னை திரும்ப திரும்ப நேசிக்கிறேனே. நான் உன்னை நேசிக்கலாம், நீ அடுத்தவங்களை நேசிக்கக்கூடாதா? நான் உன் கடன்களை அதிகமாக மன்னிக்கணும், நீ அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சின்ன கடனை, சொற்ப கடனை மன்னிக்கிறதற்கு உனக்கு மனம் இல்லையே. கசப்பு தானே மேலிடுகிறது. இன்னுமாக பெருமை. இன்றைக்கு சபையை ஆட்டி படைக்கிற காரியம் பெருமை. என்ன மாதிரி யார் பாடுவா, என்ன மாதிரி யார் பைபிள் வாசிப்பா, என்ன மாதிரி யார் ஜெபிப்பா, நான் ஜெபம் பண்ணேன்னா எல்லாரும் என்னை புகழுவாங்க. ஒன்றை மனதில் வைத்து கொள்ளுவோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். எல்லாம் அவுட்டு, வாஷ் அவுட்டு. நான் ஜெபத்தில் வச்சு அடிச்சிடுவேன். யார் அடிக்கிறோம்? யார் அடிக்கிறோம்? சாத்தானை அடிக்கிறோமா, சக மனிதர்களை வீழ்த்துகிறோமா? டைரக்டாக சக மனிதர்களிடத்திலே போய் பேசி ஒப்புரவாக விடுறதை விட்டுவிட்டு ஏன் கோழைத்தனமாக ஜெபத்திலே நான் வைத்து அடிப்பேன்? ஏன் தேவையாது? நாம் தான் ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். கவனம், கவனம். கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பெருமை. நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா சமைப்பேன், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிடுவேன், நான் என்னை அழகாக அழகுபடுத்தி கொள்ளுவேன், எல்லாம் ஓகே தான். ஆனால் பெருமை எதற்கு? எதற்கு பெருமை? இதெல்லாம் கர்த்தர் கிருபை என்றால் கர்த்தருக்கு தானே துதியும் மகிமையும். நாம் நம்மையே மேலாக தூக்கி காண்பிக்கிறோம். அது எதை காண்பிக்கிறது? நான் ஆராதனையிலே பின்தங்குகிறேன். நான் கர்த்தரை ஆராதிக்கிறதை விட என்னை நான் ஆராதிக்கிறதை பெரிதாக காண்பித்து கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு காரியம், பொறாமை. பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? எல்லா வசனம் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத வசனங்களே கிடையாது.
ஆனால் அந்த வசனைய வாழ்க்கையாக இருக்கிறதா, வாழ்க்கையோடு இணைந்து இருக்கிறதா, இசைந்து இருக்கிறதா, வாழ்க்கையிலே அந்த வசனத்தினுடைய ஐக்கியம் எனக்கு உண்டா? இன்று எந்த ஒரு தேவ பிள்ளையை பார்த்தாலும் பொறாமை, அந்த பொறாமையினுடைய அந்த செயல்பாடுகள் அவங்களுடைய அந்த வார்த்தைகளிலே வெளிப்பட்டு விடுகிறது. குறைவாக நிதானிக்கிறோம், மதிப்பிடுகிறோம். அவர்களை பற்றி எனக்கு தெரியாதா? உனக்கு தெரிஞ்சா நீ பத்திரமா வச்சுக்கோ. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தெரிஞ்சா நீ பத்திரமா வச்சுக்கோ. ஏன் அதை லீக் அவுட் பண்ணுற? அது அப்படியாக்கும், இது இப்படியாக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பேரியர்ஸ் இருக்கும் என்றால் பெருமை, தேவனே நமக்கு எதிர்த்து நிற்பார். ஒரே தூதனே விழுகிறதற்கு காரணம் பெருமை தான். என்ன மாதிரி யாரு கர்த்தரை ஆராதிக்க முடியும்? அவர் உட்கார்ந்திருக்க சேர்ல ஏன் நாம் போய் உட்கார்ந்தா என்ன? மனதிற்குள் தான் அவன் பேசினான், வாய் திறந்து கூட சொல்லலை. அவனையே பரலோகம் தள்ளிவிடும் என்றால் நாம் எம்மாத்திரம்? நாம் தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை நாம் நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் சொல்கிறார், நீ ஏன் வலதுபுறம் இடதுபுறம் பார்க்குற? நீ பார்க்கறதுனால தானே பிரச்சனை. பார்க்காத, நேராக பாரு. உன் கண் இமைகள் நேராய் நோக்க கடவது. நீ உனக்கு நேராக இருக்கிற இயேசுவை பார், வார்த்தையை பார், ஆவியானவரை பார். அதை விட்டுட்டு வலது இடதுபுறம் பார்த்தேன்னா பெருமை தலைத்துக்கோ. இவங்களோட நான் பரவாயில்ல தானே, இவங்களோட நான் ரொம்ப பெஸ்ட்டு. ஒயிட் காலரை தூக்கி விட்டு கொள்ளுகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். இவங்கள விட நான் பரவாயில்லைங்க. யார் உனக்கு சொன்னது? இயேசுவை விட நீ பரவாயில்லன்னு சொல்ல முடியுமா? இயேசுவை நோக்கி உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நீ சீராய் ஓட வேண்டும் என்பது தானே வேதம் நம்ம ஒவ்வொருவருக்கும் போதிக்கிற கட்டளை. நாம் யாரை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பந்தய பொருளை இழந்து விடக்கூடாதே. உங்களுக்குன்னு வைத்திருக்கிற பந்தய பொருளை வேறு ஒருவர் பெற்றுக்கொள்ளுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம். உங்கள் கையில் தான் இருக்கு. நீங்கள் விட்டுட்டீங்கன்னா போச்சு, இன்னொருத்தர் பெற்றுக்கொள்ளுவாங்க. அப்புறம் ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிடக்கூடாது. உங்களுடைய பந்தய பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவீர்களானால் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நீங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை நான் ஆராதிப்பதற்கு ஜீசஸ் கிரைஸ்ட் சென்டர்டு வர்ஷிப், இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியிலே உண்மை எப்பொழுது குறைவுபடும் என்றால் அறிக்கையிடப்படாத பாவங்கள். நிறைய காரியங்களை திங்கள் டு சனி செய்வோம், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்துக்கிட்டு அல்லேலூயா தோத்திரம் எல்லாம் நல்லது தான். நாம் வெளி தோற்றத்தின்படி அல்ல, நம்முடைய இருதயத்தை ஒருத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அறிக்கையிடப்படாத பாவங்களோடு கர்த்தரை ஆராதிக்கிறது இம்பாசிபிள். எப்படி விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியமோ, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவேளை பாவம் செய்திருப்போம் என்றால் தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். ஒருவேளை சக மனிதர்களுக்கு விரோதமாய் தவறு இழைத்திருப்போம் என்றால் சக மனிதர்களோடு சென்று அறிக்கை செய்து அவர்களோடு சீர்பொருந்த வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். நான் எப்படி அவங்கக்கிட்ட போய் சொல்லுவேன்? அதெல்லாம் மாட்டேன். அது ஆராதனையின் பின்தங்கிய நிலைமை, அது ஆவிக்குரிய வறட்சியை அடையாளப்படுத்துகிறது. ஆண்டவரை குறித்த அறியாமை, இந்த அறியாமையை வேதம் இருள் என்று அழைக்கிறது. இந்த அறியாமையாகிய இருளிலே நாம் போய்கொண்டிருப்போமானால் நமக்கு எல்லாமே வேதத்தில் தெரியுமா? நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியாது என்பதுதான் உண்மை. இன்னும் கற்றுக்கொள்ள இது பெரிய சமுத்திரம். நம்ம கரையோரம் உட்காந்துக்கிட்டு லேசாக பெருவரில் மட்டும் அலையில் நினச்சிக்கிட்டு நான் எல்லாம் அறிஞ்சுக்கிட்டேன்னு கொண்டாடக்கூடாது. ஆழ்கடலில் சென்று மூழ்கி முத்துக்களை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிற நாம் கடலின் ஓரத்தில் நின்று கொண்டு அறியாமையாகிய இருளிலே தவித்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டு வெளியே வர கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுவதுதான் மேன்மை. அவரை எப்படி ஆராதிப்பது? ஆவியிலே உண்மையாய்
நம்முடைய ஆவியிலே ஒரு உண்மை இருக்க, ஆவியோடும் உண்மையோடும் என்று தமிழிலே அங்கே போடப்பட்டு இருக்கிறது. ஆவியிலே உண்மை. இன்னொரு காரியம், நன்றி இல்லாத சுபாவம். கர்த்தர் நமக்கு எத்தனை நன்மைகளை செஞ்சிருந்தா கூட அட் பிரசன்ட் எனக்கு அதை தரலையே, எனக்கு இதை தரலையே, நான் கேட்குறேன் அவர் என்ன தரமாட்டேங்கிறாரு, நான் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நான் எந்த அளவா இருக்கிறேன், அவர் தான் தரலை அப்படி என்று கர்த்தரை குற்றவாளி கூண்டிலே நிறுத்துகிறோம். நீர் ஏன் தரலாம் ஆண்டவரே? நம்ம கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்துருக்குறோமா? கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய விதத்திலே ஆராதித்திருக்கிறோமா? கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே நாம் எப்படி கொடுத்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சரீரத்தை, நம்முடைய பணத்தை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய திறமைகளை கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? ஆனால் கர்த்தரை என்ன செய்கிறோம்? நன்றி இல்லாத உணர்வோடு குறை கூறுகிறோம். எனக்கு இது தரலை, எப்போ தருவார்? நக்கல். அவர் தரவே மாட்டார். அப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க? தரவே மாட்டார் அப்படின்னு ஒரு பதில் உங்களுக்கு வந்தால் நீங்கள் அதுக்கு என்ன ரிப்ளை கொடுப்பீங்க? அப்போ அப்படின்றீங்களா? நாம் உணர்வுள்ளவர்களாய் சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி தேவ சமூகத்திலே வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது. கர்த்தர் வார்த்தைகளிலே கணக்கு கேட்கிறவர். நல்ல வார்த்தை தான் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தேவனை நாம் நன்றி இல்லாத இருதயத்தோடு குறை கூறுகிறேன் என்றால் அதற்கு பெயர் என்ன? கெட்ட வார்த்தை தானே. கர்த்தர் எனக்கு இந்த கொரோனா டைமில் எல்லாம் நான் தப்பிச்சிட்டேங்க, நன்றி இல்லையே. கர்த்தர் என்னை பட்டினி போடலைங்க, நன்றி இல்லையே. எனக்கு எத்தனையோ பலவீனம் வந்துச்சுங்க, கர்த்தர் என்னை தூக்கிட்டாரு, நன்றி இல்லையே. எது இல்லையோ அதை பெருசுபடுத்துகிறோம், ஜூம் பண்ணி காமிக்கிறோம். எனக்கு இது இல்லை. தேவையை கர்த்தர் தருவார், பசிக்கு உணவு தருவார், ஆனால் பசிக்கு ஐஸ்கிரீம் தரமாட்டார். யாராவது பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்து பாருங்க, வேண்டான்னு தான் சொல்லுவான். முதல்ல எனக்கு தண்ணி கொடுங்கன்னுவான், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லுவான். நம்ம என்ன பண்ணுறோம்? பசியோடு இருந்தாலும் நம்ம ஐஸ்கிரீம் கேட்போம்லோ அப்படிங்கிறோம். நன்றி கெட்டத்தனம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் சரியாய் கர்த்தரை ஆராதிக்கவே முடியாது. நம்ம என்னதான் வாய்ஜாலம் பேசினாலும் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். நாம் இந்த காரியங்களிலே மனம் திரும்ப கற்றுக்கொள்ளுவோம். அடுத்ததாக முதலாவதாக பார்த்தோம் ஆவிக்குரிய வறட்சி, இரண்டாவதாக பார்த்தோம் லேக் ஆஃப் வர்ஷிப். இதெல்லாம் இருமனதின் விளைவுகள், பக்க விளைவுகள். அடுத்ததாக பார்க்கிறோம் சட்டென்று உணர்ச்சி வசப்படுவது, கோபப்படுவது. கோபத்தை ஜெயிக்க முடியாத தேவ பிள்ளைகளும் நம் நடுவிலே இருக்கத்தானே செய்கிறார்கள். இதை குறித்து வேதம் என்ன கூறுகிறது? வேதம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்போம். மனிதர்கள் சொன்னால் கேட்க வேண்டாம், கர்த்தர் சொன்னால் கேட்டு நாம் அவரால் சீர்கேடுகளை குணமாக நாம் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:17. முற்கோபி மதிக்கேட்டை செய்வான். முற்கோபி சட்டென்று ஈஸிலி ஆங்கர்ட், சட்டுன்னு கோபப்படுறது. சிலர் இன்னும் இருக்காங்க, கை நீட்டிடுவாங்க. பேச தெரியலைன்னா கை வச்சிருவாங்க, அது இன்னும் மோசம். பேச தெரியலையா, அமைதலாய். ஆனால் பேச தெரியவில்லை என்பதை கை நீட்டி என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறோம். அதில் பெருமையும் பட்டுக்கொள்வோம். நான் ரொம்ப கோபப்படுவேங்க. அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஆவிக்குரிய வறட்சியில் இருக்கிறீர்கள். அப்போ எங்கே இருக்கிறீங்க? இருமனமாக இருக்கிறீர்கள். நான் ரொம்ப கோபப்படுவேன், எனக்கு சட்டுன்னு கோபம் வரும். வேதம் அதே நீதிமொழிகள் 14:29 என்ன சொல்லுகிறது? நீடிய சாந்தமுள்ளவன் உன்னுடைய கோபத்தை நீ அடக்கி நீடிய சாந்தத்துடன் வாழும் பொழுது கர்த்தர் உன்னை சொல்றாரு கிரேட்டர் வாய்ஸ் என்று சொல்லுகிறார், மகா புத்திமான். ஆனா கோபப்படுகிறவரை வேதம் என்ன அழைக்கிறது? புத்தியீனம், மதியீனம். நம்மளை அறியாமலே
கோபத்தை வெளிக்காட்டுவோம் என்றால் நாம் வெளிப்படுத்துகிற காரியங்கள் மதியீனமாக தான். அந்த பெல்சாத்சார் ராஜா அப்படிதான் மதியீனமாக ஆலயத்திலே வைக்க வேண்டிய பொற்பாத்திரங்களை தண்ணி அடிக்கிறதற்கான பாத்திரமாக மாற்றுவதற்கு துணிச்சல் வருகிறது தானே. அதனால தான் கையுறுப்பு தோன்றி எழுதுகிறது, மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். நீ தேவ சமூகத்திலே தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். நீங்கள் வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களை வாசித்து பாருங்க. உன் காரியம் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் இதில் நீ குறைவுபட்டு இருக்கிற, நீ அதை சரி செய்து கொள். அப்படித்தான் கோபத்தையும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே, யாருக்கு இதை கர்த்தர் பேசுகிறாரோ எனக்கு தெரியாது, முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். 15:1 வாசிக்கலாம். மெதுவான பிரதித்திரம் உக்கிரத்தை மாற்றும். இந்த கோபம் என்ன செய்கிறது? கடுமையான சொற்களை நம்முடைய வாயிலிருந்து உதிர்க்க வைக்கிறது. ரொம்ப கோபப்படுறவங்க பாருங்க, கடுமையான வார்த்தைகளை பேசுவாங்க, அப்புறமேலு சாரி சாரின்னுவாங்க. அது என்ன சாரி பூரி? வெளியே வந்தது தானே, பேசினது தானே, சொல்கிறாங்க தானே. எண்ணெயை கொட்டிடலாம், அள்ள முடியுமா? கடுஞ்சொற்கள் இருதயங்களை காயப்படுத்தும், கோபப்படுத்தும். அப்போ மற்றவர்களுடைய கோபத்தை எழுப்புகிற கடுஞ்சொற்கள் கோபத்தின் மிகுதி தானே. நம்முடைய வாழ்க்கையிலே கோபம் மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன என்று சொல்லி அதிலே ஒரு காரியம் வருகிறது, கோபங்கள், சண்டைகள், பகைமைகள் எல்லாம் பன்மையிலே சொல்லப்படுகிறது. 22, 24, 25 படிக்கலாம். நீதிமொழிகள் 22, 24, 25 படிப்போம். கோபக்காரனுக்கு தோழனாகாதே. கோபக்காரனுக்கு தோழனாகாதே. ஆனா தோழனே கோபக்காரனா இருந்தால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். கோபக்காரனுக்கு தோழனாகாதே. ஓகே, வெளியாளு கோபக்காரனாக இருந்தால் அவங்க கூட நம்ம பழகிறத நிறுத்திடலாம். ஆனால் வீட்டாலே கோபமாக இருந்தால், கோபக்காரனாக இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. அந்த மாதிரி கோபிக்கிறவங்க கூட பழகாத, தோழனாகாத. அப்படி செய்தால் கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். நீயே கண்ணியை ஏற்படுத்தி கொள்ளுவாய் என்று வேதம் கூறுகிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கோபத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். உன் மனதில் சீக்கிரமாய் கோபப்படாத. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். மூடரின் நெஞ்சிலே எது உட்கார்ந்துருக்கோம்? குடிகொள்ளும். நம்ம நெஞ்சில எதுங்க குடிகொள்ளுது? நீடிய சாந்தமா, கோபமா? சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது. சட்டென்று கோபப்படுகிறதும் இருமனதின் பக்க விளைவுகள். தொட்டா கோபப்பட்டுருவாங்க. எதுக்கு என்னை தொடுற அப்படின்வாங்க. தொட்டா என்ன கரைஞ்சிட்டியா? தொட்டா என்ன குறைஞ்சிருவியா? நீ ஒன்றும் தொட வேண்டாம், அப்போ வேற யார் தொடுவா? இப்படியாக வாக்குவாதங்கள் வீடுகளுக்குள்ளே எழும்புகிறது தானே. சண்டைகளும் சம்சயங்களும் தானே ஏற்படுகிறது. சமாதானம் இல்லாமல் வீடு அமைதியை இழந்து விடுகிறதே. நம்முடைய வீடுகளிலே நாம் சமாதானமாய் வாழ்வதுதான் நம்மை குறித்த கர்த்தரின் விருப்பம். ஆனால் நம்ம வீடுகளில் அமைதி இருக்குதா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் வேகமாக போகிறேன். 1 கொரிந்தியர் 13:5. அயோக்கியமானதை செய்ய இந்த கோபத்தை எப்படி நான் ஓவர் கம் பண்ணுவது? இந்த அன்பு என்ன செய்யாது? அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது, கோபப்படாது. அப்ப அன்பு இருந்துச்சுன்னா கோபம் இல்லை, கோபம் இருந்ததுன்னா அன்பு இல்லை. வெரி சிம்பிள். உங்க நெஞ்சில எது ஒட்டி இருக்கிறது? கோபமா, அன்பா? 1 கொரிந்தியர் 13 அன்பு என்று போடப்பட்டிருக்கிற பதங்களில் எல்லாம் உங்க பெயர்களை போட்டு வாசித்து பாருங்க. உங்க பெயரை போட்டு சினம் அடையாது,
கோபம் கொள்ளாது. அப்படி கர்த்தர் எழுதுவார் என்றால் we are so blessed. யாக்கோபு 1 19-20. யாக்கோபு 1:19-20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, மை பிரதர், beloved brethren, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம், உன் கோபம் தேவனுடைய நீதியை மாட்டாதே. அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம ரொம்ப கோபப்பட்டா கர்த்தர் இறங்கி வந்துருவாரு, அதெல்லாம் கிடையாது. நாம் தவறாய் பரலோகத்தை கர்த்தரை கணக்கு பண்ணிவிட ஏமாந்து விட வேண்டாம். உன் கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்யாது? நடப்பிக்க மாட்டாது. பின்னைய கோபப்படுற? ஸ்டாப் ஆங்கர். சட்டென்று கோபப்படுகிற அந்த நிலவரம் நம்முடைய இருமனதின் பக்க விளைவுகள். எபேசியர் 4:26. நான் வசனங்களை மாத்திரம் சொல்லி கடந்து செல்லுகிறேன். ஒருவேளை கோபிக்கிறதற்கான சூழ்நிலை வந்து விடுகிறது, பட் சின் நோ மோர். அப்படி கோபம் கொண்டாலும் பாவம் செஞ்சிராதீங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாகவே உங்கள் கோபம் தனியட்டும். நம்ம பல நாட்களாக அதை ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறோம். எப்படிங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு எப்படி பத்திக்கிட்டு வருது. எது வருது? பத்திக்கிட்டு, கோபம் பத்திக்கிட்டு வருதான். தூக்கத்தில் கூட சிலர் யோசிக்கிறாங்கங்க, கோபமாக வருதுன்றாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சாயந்தரத்தோட சூரியன் அஸ்தமிக்கிறதா உன் கோபமும் தனிஞ்சிரட்டும். நம்ம அதுக்கு பிறகு கல்டிவேட் பண்ணுகிறோம் பாருங்க. கோபத்தை கல்டிவேட் பண்ணுகிறோம். நாம் எதை கல்டிவேட் பண்ணணுமோ அதற்கு பிரயாசப்பட மறுக்கிறோம். எதுக்கு தேவை இல்லையோ அதை வளர்க்கிறோம். கோபம் வேண்டான்றார் ஆண்டவர், ஆனால் அந்த கோபத்தை பக்குவமாக வளர்த்து கொண்டு வருகிறோம். 37 சங்கீதம் 8வது வசனம். 37 சங்கீதம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபம் ஏன் படாதன்னு கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், நாம் பொல்லாப்பு செய்ய வாய்ப்புகள் வந்துவிடும். அந்த எரிச்சல், அந்த கோபத்தை நீ என்ன பண்ணிரு? விட்டு விடு. அதை வச்சிருக்காத. ஏன்னா உன்னை அறியாமலேயே தீமைகளை, பொல்லாப்புகளை செய்ய ஏதுவாகிவிடும். அப்புறம் நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் உனக்கு வேதம் ஆலோசனை கொடுக்கிறது, கோபத்தை விட்டு விடு, எரிச்சல் வேண்டாம். ஏனென்றால் பொல்லாப்பு செய்ய நமக்கு வாய்ப்புகள் வந்துவிடும். சத்ருக்கு நம்ம இரையாகி விடுவோம். அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டு திரிகிறானே, நாமே வலிய அவன் வலையிலே போய் விழுந்து விடுவதை விட்டு விடலாமே. கோபத்தை விட்டு விடுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கலாத்தியர் 5:20 பார்க்கிறோம். அது ஒரு ஆவிக்குரிய கனியாக காணப்படுகிறது. 5:20 விக்கிரக ஆராதனை பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அதுல பாருங்க, விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள். இந்த கோபங்கள் அது அடுத்து எதை ஏற்படுத்தி விடுகிறது? சண்டைகள். ஏன் வீட்டில் சண்டை சத்தம்? ஏன் கோபம்? பிரிவினைகள். ஆனால் அதே அதிகாரத்திலே 22வது வசனத்துக்கு வருவோம். கனியோ நீடிய பொறுமை, லாங் சஃபரிங், நீடிய பொறுமை. நம்முடைய வாழ்க்கையிலே நீடிய பொறுமையாகிய கனி இருக்குதா? இல்லை மாம்சத்தின் கிரியையாகிய கோபப்படுகிறோமா? கோபத்தை, சண்டைகள், பிரிவினைகள், குடும்பத்திலே தகாத வார்த்தைகளை பேசி அமைதியை இழந்து விடுகிறோம் தானே. கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். சுய அந்த இச்சை அடக்கத்தை குறைவுபடுகிறோம். லேக் ஆஃப்
செல்ஃப் கண்ட்ரோல். அதுக்கு வேதத்தில் நல்ல ஒரு வார்த்தை உண்டு. நீதிமொழிகள் 25:28 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25:28. அடக்காத மனுஷன், தன் ஆவியை அடக்காத மனுஷன், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா மதில் இடிந்த பட்டணம் போல. நம்மை கர்த்தர் எப்படி வைக்கிறார்? ஒரு பாழான பட்டணத்துக்கு ஒப்பிடுகிறார். அப்போ நமக்கு என்ன வேண்டும்? இச்சை அடக்கம் வேண்டும். நம்மை பிசாசு விழத்தள்ளுகிற ஆயுதம் அநேகமாயிருந்தாலும் இது பிரதான ஆயுதமாக இந்த கடைசி காலங்களிலே வாழ்ந்து வருகிற நம்மை சத்துரு இச்சை அடக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி விடுகிறான். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? மதில் இடிந்து. அங்கே தேவதாரு விருட்சங்கள் வளர வேண்டிய இடத்திலே முட்செடிகள் வளருகின்றன. காரணம், இச்சை அடக்கத்திலே குறைவுபட்டவர்களாயிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 9:25 முதல் 27 வரை வாசித்து பார்த்தால், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். நம்ம ஓட்டத்திலே ஓடிக்கொண்டு தானே இருக்கிறோம். பரம கானானை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் தானே. எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? இது வேணும், அது வேணும், அது பத்தாது, இது பத்தாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். நம்முடைய இச்சைக்கு அளவே இல்லாமல், நோ பவுண்ட்ரி, எல்லையே கிடையாது. இருந்தால் அனுபவிக்கலாம், இல்லை என்றால் கர்த்தரிடம் கேட்டு பொறுமையுடன் காத்திருக்கலாம். அதை விட்டு நாம் இந்த இச்சை அடக்கத்திலே பின்தங்கி காணப்படுவோம் என்றால், ஏன் கர்த்தர் இந்த இச்சை அடக்கத்தை நம்முடைய வாழ்விலே விரும்புவதில்லை? ஆவியானவரை அது துக்கப்படுத்துகிறது. போதுங்கிற அந்த கண்டென்ட் நமக்கு வேணும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். நீ என்னதான் பண்ணினாலும் நீ ஆதாயத்தை பெற முடியாது. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த வேண்டும் அல்லவா? நம்முடைய ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் அல்லவா? நம்ம மற்ற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறோம், ஓகே. நம்ம ஆத்துமா உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் என் ஜீவனை நான் நஷ்டப்படுத்தினேன், ஆனால் எனக்கு லாபம் என்ன? அப்படி என்றால் எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் எவ்வளவு அவசியம் தேவைப்படுகிறது. ஆனால் நான் அதிலே பின்தங்கி இருக்கிறேனே. இந்த சுய கட்டுப்பாடு, இச்சை அடக்கம் எனக்கு வேணும். நான் என்ன பண்ணுறது? நானும் ட்ரை பண்ணுறேன், முடியவே இல்லைங்க, ஜெயிக்கவே முடியலை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பெஸ்ட்டு ஹெல்ப்பர். அவர்கிட்ட நம்முடைய அந்த காரியங்களை சொல்லிட்ட, எனக்கு இதில் ரொம்ப ஆசையாக இருக்கு ஆண்டவரே. நீங்கள் உள்ளதை ஆவியானவர்கிட்ட சொல்லி பாருங்க. ஆவியானவருடைய ஆளுகை உங்களிலே தங்கி இருக்கும். அவர் அந்த இச்சையை ஆளுகை செய்ய தொடங்குவார். உங்களுக்கே தோணும், இப்பெல்லாம் நான் முந்தி ரொம்ப ஆசைப்படுவேன், இப்பெல்லாம் ஆசைப்படுறதை குறைச்சிக்கிட்டேன், என்னன்னு தெரியல. ஆவியானவர் சொல்லுவார், நான் உள்ளே இருக்கேன்லா, நான் உள்ளே ஓரமாக இருக்கிறேன், நீ எனக்கு இடம் கொடுத்துட்டே இல்லை. அதான் ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த டெம்டேஷன், அது ஒரு சோதனை மாதிரி தானே. பார்த்த உடனே வாங்கிடணும், பார்த்த உடனே எனக்கு இது வேணும், இது எனக்கு இல்லைன்னா மண்டை காஞ்சு போயிடும். அந்த உணர்வுகள் எல்லாம் ஆவியானவர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ரோமர் 12:2 நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதானா ஆட்டோமேட்டிக்காக அந்த இச்சை அடக்கம் வந்து விடுங்க. ஒருத்தர் உங்ககிட்ட வச்சுக்கோன்னு சொன்னால் கூட வேண்டாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய சிந்தையை கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறவர். வாசிக்கலாம், ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஏன் இச்சிக்கிறோம்? உலகத்தை போல வாழணும், உலகத்தை போல உடுத்தணும், உலகத்தை போல நான் எல்லாவற்றிலும் என்னை காண்பித்து கொள்ள வேண்டும். அதுதான் பிரச்சனையே. இப்போ ஆவியானவர் உள்ளே வந்துவிட்டால் உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயிப்பதற்கு இந்த மனதிலே ஒரு மறுரூபத்தை, டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கிறார். வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை
உண்மையும் ஆ பிரியமும் ஆ பரிபூர்ணமான சித்தம் இன்னது பரிபூரணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக பகுத்து அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். அப்பதாங்க மறுரூபப்பட முடியும். உங்க மனசு புதிதாகுதான் பாருங்க. அப்படி புதிதாகவில்லை என்றால், ஆவியானவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஓடோடி வந்து உதவி செய்கிறார். நம்ம எல்லாருமே பல காரியங்களிலே பலவீனர் தான். ஆனால் அவர் பலமுள்ளவர். அவர் பலத்தை கொண்டு நம்முடைய பலவீனங்களை அழித்து போடுவார். அது நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற ஐக்கியத்தை அது ஒரு பாதிக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறபடியினாலே ஆவியானவர் நம்முடைய சிந்தையிலே ஆளுகை செய்கிறார். நம்முடைய மனதை மறுரூபப்படுத்துகிறார், புதிதாக்குகிறார். கர்த்தருடைய கிருபையினாலே இச்சை அடக்கம் ஆவியின் கனிகளிலே ஒன்றாக காணப்படுகிறது. அந்த கனி உடையவர்களாய் நாம் வாழ்வோம் என்றால் தேவனுக்கு மகிமை உண்டாகும், தேவனுக்கு துதி உண்டாகும். துப்புரவானவர்களாக இடரல் அற்றவர்களாக வாழ முடியும் என்பதை வேதம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக கூறுகிறது. இன்னுமாக நான் மறுபடியும் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறேன். ஜெபிக்க வேண்டும். நாம் தான் ஜெபிக்க வேண்டும். நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தனி ஜெபம் இல்லைங்க. நான் அதான் ஊழியக்காரங்க வந்தாங்கல்ல, ஜெபம் பண்ணோம்ல, போதும் திருப்திப்பட்டு கொள்ளுகிறோம். உங்களுக்கும் பிதாவுக்கும் இடையிலே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டுமே. இல்லைன்னா மேப்படியா உள்ள வந்துடுவான். எதிரி நம்மை தாக்குவான். அவன் எப்பவும் ஓயாமல் வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்கிறோம், அவன் நம்மேல் குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். பாருங்க, உங்க பிள்ளைன்னு சொல்றீங்க, இது இப்படி பண்ணுது பாருங்க உங்க பிள்ளைன்னு சொல்றீங்க. இப்படியே சொன்னா பரலோகத்திற்கு எப்படி இருக்கும்? நசநசன் ஆயிடும்ல. அந்த நிலைமையே சத்ரு மாற்றி போட்டு விடுவோம். பாருங்க, நீங்க சொன்னீங்களே அது ஏன் பிள்ளைன்னு, அது பண்றதை பாருங்க, கொஞ்சம் கீழே பாருங்க. இப்படியாக ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட வேண்டுமானால் ஜெபம் அவசியம். இங்க வந்து ஜெபித்த பிள்ளைகள் எல்லாம் இப்ப காணோம். அந்த எழுதுறவங்களும் சொல்லிக்கிறாங்க, யாருமே வரலையே, சரி நீயாவது வந்து ஜெபம் பண்ணிட்டு போப்பா. எழுதுகிற நீயாவது ஜெபம் பண்ணிட்டு போ. வேற என்ன சொல்ல முடியும்? ஜெபிக்கிறதற்கு ஆட்களை தேடியும் காணாதிருப்பாய். நாம் ஜெபத்திற்கு எந்த அளவுக்கு நேரத்தை கொடுக்கிறோமோ மாமிசத்தை அந்த அளவிற்கு கீழே வைப்போம். நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றிலும் ராஜரீகம் பண்ணுகிறவர். நமக்கும் அவருக்கும் இடையிலே தடைக்கற்களாய் இருக்கிறதை அவர் பொறுக்கி போட்டுவிட்டு நமக்கு முன்னணியில் நம்மை நடத்தி கொண்டு போகிறவர். கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். வேதத்திலே 2 நபர்களை பார்த்து நாம் முடிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4 முதல் 22 வரை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே சிம்சோனை குறித்து, இச்சை அடக்கம் இல்லாத ஒரு மனிதன், கர்த்தர் அவனை ஒரு பிரத்யேக அழைப்பிலே அழைக்கிறார். நீ நசரேய விரதம் மேற்கொள்ள வேண்டும், திராட்சரசம் குடிக்கக்கூடாது. கர்த்தர் எதெல்லாம் டோன்ஸ் சொல்லுகிறாரோ, கூடாதுன்னு சொல்லுகிறாரோ, அதெல்லாம் அவன் வாழ்விலே பார்க்கிறான். அவன் தேவையில்லாம ஒரு ஸ்திரீயின் மேல் சிநேகம் கொள்ளுகிறான். இச்சை அடக்கம் இல்லை, கண்ட்ரோல் பண்ண முடியலை, லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். அந்த அம்மா போட்டு சொரிச்சல்ல அரிப்பு தாங்க முடியலை, வாமிட் பண்ணிட்டான். என்னுடைய காரியங்கள் இப்படிப்பா, நீ இப்படி பண்ணேன்னா என் பலம் என்னை விட்டு போய்விடும். அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையிலே ஆவியானவர் அவனை விட்டு விலகிவிட்டார். நாம் கவனமாயிருக்க வேண்டும். இச்சை அடக்கம் அது என்னங்க பெரிய காரியம்? நான் என் போக்குக்கு தான் இருப்பேன், உன் போக்குக்கு இரு. ஆவியானவர் உன்னோடு இருப்பதில்லை. அது உனக்கு ஓகேயா? ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாமல், நீங்க 16:20 வாசித்து பாருங்க. அவனுக்கு தெரியவே இல்லைங்க ஆவியானவர் தன்னை விட்டு போய்விட்டார் என்று. அவர் எப்பவுமே என்னன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிடுவார். அவர் பரவாயில்ல, அவர் உள்ளே தான் இருப்பார். அப்படி தான் அவர் கணக்கு, சிம்சோன் கணக்கு. ஆனால் கர்த்தர் அவனை விட்டு விலகி விட்டார்.
இச்சை அடக்கம் ஆவியானவரை நம்மை வெளியே கொண்டு போக வைக்கிறதா, உள்ளே தக்க வைக்கிறதா? லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். இன்னொரு உதாரணம், ஏசா. பசியை கொஞ்சம் பொறுத்துக்கலாம் தானே, நானே சாக போகிறேன். யாராவது ஒரு டைம் சாப்பிடாம செத்து போயிடுவாங்களா? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஒரே ஒரு நேரம் சாப்பிடாம யாரெல்லாம் செத்து போயிருக்காங்க? தமிழ்நாட்டில் இத்தனை பேர் ஒருவேளை உணவு சாப்பிடாததால் இறந்து விட்டார்கள். கணக்கு பார்க்க முடியுமா? யாரும் கிடையாது. அப்படி பார்த்தா எத்தனை பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, அவங்களும் செத்தா போயிட்டாங்க. ஒரே ஒரு டைம் சாப்பாடு, வேட்டையாடிட்டு களைத்து வருகிறான், வாசனை இழுக்குது, ஏய் எனக்கு குடியா, அப்போ சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துரு, கூளை வாங்கிக்கோ. நானே சாக போகிறேன், எனக்கு எண்ணத்துக்கு. அதுக்கு பிறகு ஏசாவை நீங்கள் கவனித்து பாருங்கள். கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணவில்லை. வேதம் ஏசாவை குறித்து அப்படித்தான் நமக்கு போதிக்கிறது. ஒருவேளை என் வாழ்க்கையில் லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் என்றால், இச்சை அடக்கம் எனக்கு அது ஒரு ஆவிக்குரிய கனி, நான் அதை தக்க வைத்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஏசாவை போல கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். சிம்சோனை போல நான் எப்பவும் போல போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். கண்ணு நோண்டப்பட்டது, கைகளிலே விலங்கு போடப்பட்டது. ஏன் இந்த அவலம்? கர்த்தர் காரணரா? இல்லவே இல்லை. கர்த்தர் குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவர். உனக்கு நான் என்னப்பா சொன்னேன்? சொன்னபடி வாழ்ந்தியா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை கவனமாய் கொண்டு செல்லுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தலைகளை தாழ்த்துவோம். தேங்க்யூ லார்ட். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவர்கள் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன். நம்ம கேட்ட காரியங்கள், ஒருவேளை வசனத்தை மாத்திரம்தான் நாம் கேட்டிருக்கிறோம். அந்த வசன ஜீவனுள்ள வல்லமை உடையது, நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது, நம்மை தேவனுக்கு நேராக திசை திருப்பக்கூடியது. அதனால தான் வசனத்தை மாத்திர ஆவியானவர் இந்த நாளிலே நம் முன்பாக வைத்திருக்கிறார். தம்முடைய வேதத்திலிருந்து நமக்கு எடுத்து போதனை கொடுத்திருக்கிறார். கோபம், ஈஸியாக கோபப்படுகிறோமா? கர்த்தரை ஆராதிப்பதிலே பின்தங்கி இருக்கிறோமா? நீதியின் கனிகளால் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கைதான் தேவனுக்கு மகிமையும் துதியும் கொண்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை. நாம் துப்புரவானவர்களாய் இருக்கிறோமா? இடரல் அற்றவர்களாய் இருக்கிறோமா? அதுதான் ஆராதனையின் மிகப்பெரிய அம்சம். ஆண்டவரே, நான் யாருக்காவது இடரலை ஏற்படுத்தி இருப்பேன் என்றால் ஒரு விசை கூட என்னை மன்னியும் அப்பா, என்னை கழுவுங்கப்பா, என்னை விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா, என் சிந்தையிலே சுத்தத்தை கட்டளையிடுங்கப்பா. போதும் என்கிற அந்த திருப்தியை எனக்கு தாங்க ஆவியானவரே. தேங்க்யூ லார்ட். நன்றியுள்ள இருதயம் நம்மிடத்திலே இருக்க வேண்டுமே. கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபைகள் எத்தனை எத்தனை பெரியது. உசுரோட வச்சிருக்கிறாரே. எத்தனையோ பேர் சடிதியிலே மரணித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கிருபையாக கர்த்தர் ஆயுசு காலங்களை கூட்டி கொடுக்கிறார். ஆனால் நம்ம சொல்கிறோம், எனக்கு இது தரலை, அது தரலை. கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. எனக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா இகத்துக்குரிய பரத்துக்குரிய நன்மைகளுக்காக நன்றின்னு சொல்லுவோம். நான் சுகமாக்கினவர் 10 பேர் அல்லவா, ஒருத்தன் மாத்திரம்தான் வந்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே ஆவியானவர் எங்கள் இதயங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
என்னாலும் உங்களையே, உங்கள் தயவையே நோக்கி கொண்டிருக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு இடைப்பட்ட காரியங்களை எல்லாம் நாங்கள் சரி செய்ய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, ஒத்தாசை செய்யுங்கப்பா. எங்களுக்கு ஒத்தாசை அளிக்கிற பர்வதமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிறது என்று விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் நீர் பனியை போல இருக்கணுமே. எங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சீர்கேடுகளை எல்லாம் குணமாக்கும்படியாக உங்கள் கரத்திலே எங்களை தருகிறோம் ஐயா. நாங்கள் ஏசாவை போல அல்லப்பா, சிம்சோனை போல அல்லப்பா. உம்மை போல வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. எங்களுடைய போதகரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்குங்கப்பா. நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கன மகிமை எல்லாம் உமக்கே கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.